வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 13 பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் வைசாக். அண்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் டெல்லி பிரமாதமா 21 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. சச் அ ஹியூஜ் வின் அவங்களுக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் டெல்லி அவங்களோட கேமை கொண்டு வந்தாங்க அகைன்ஸ்ட் சிஎஸ்கேன்றது தாங்க உண்மையான ஒரு விஷயம். அதாவது ஒரு டீமுக்குள்ள சார் இதுதான் எங்களோட மொத்த வித்தே அப்படின்னு வாங்க சார் தெரியுமா, அதை தான் எக்ஸாக்ட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் காமிச்சாங்க அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. ஏன்னா we have to give huge credit to Rishabh Pant as well as to the entire team. அவங்க பேட்டிங்கா இருக்கட்டும், அவங்களோட bowling ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், ஈவன் கேட்சிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. சின்ஸ் அதாவது ஜென்ரலாவே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா டெல்லி ஓகே சிஎஸ்கே வந்து அடிச்சிருவாங்க, ஏன்னா சிஎஸ்கே ஆல்ரெடி 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, ஒரு பவர் ஹவுஸா தெரியுறாங்க அப்படின்ற ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் கூட என்ன நினைச்சேன்னா ஓகே டெல்லி ஒரு நார்மலா மேபி ஒரு பேட்டிங் விளையாடுவாங்க, பட் போலிங்ல எக்ஸ்போஸ் ஆவாங்கன்ற மாதிரி நினைச்சேன். பட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா தான் இருந்தாங்க இந்த மேட்ச்ல, எந்த டவுட்டுமே இல்ல. அண்ட் சின்ஸ் டெல்லி வின் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டே பயங்கரமா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எனி ஒன் கேன் பீட் எனி டீம் அப்படின்ற ஒரு மேட்டர் தான் இதுல இருந்து கிளியரா தெரியுது. ஸோ ஒரு மேட்சும் இன்ட்ரெஸ்டா இருக்க போதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது வந்து இந்த IPL 2024க்கு ஒரு சரியான ஒரு மேட்டர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி டெல்லியோட டாக்டிக்ஸ் எல்லாமே செமையா இருந்தது அன்டில் MS தோனி உள்ள வரவிருக்கும். அண்ட் சீரியஸா ஈவன் தோ சிஎஸ்கே 21 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துட்டாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மறக்கவே முடியாது. பிகாஸ் த வே MS தோனி வந்து லாஸ்டா விளையாடின விதம் 16 of 37 அந்த ஒரு விண்டேஜ் MS தோனியை நம்ம பார்த்தோம். லிட்டரலி அந்த ஒரு லாங் ஹேரோட இந்த விசாகப்பட்டினம் ஸ்டேடியம்ல தான் பாகிஸ்தானோட 148 அடிச்சாரு. நான் லைவ்ல பாத்துருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல ஆக்சுவலா அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டில் என்னால அதை ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது. எஸ்பெஷலி அவரோட அந்த ஆஃப் சைட் ஷாட்ஸ், அந்த 148ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஆஃப் சைட் ஷாட்ஸ் ஆடுவார் தெரியல, அப்படி பிக்கப் பண்ணி அப்படி ஆடுவாரு, வேற லெவல்ல அடிப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி எஃபர்ட்டே இருக்காது, எஃபர்ட்லெஸ் சிக்ஸஸா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மேட்ச்ல பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஜென்ரலா MS தோனி வந்து பாத்தீங்கன்னா தூக்கி நீங்க லெக் சைட்லயோ இல்ல மிடில்லயோ போட்டீங்கன்னா வளைச்சு அடிச்சிருவாரு, உங்களுக்கு தெரியும். பிளஸ் அவரோட பாட்டம் மேன் தெரியும். பட் அவரோட ஆஃப் சைட் கேம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று மேட்ச்ல அல்டிமேட்டா இருந்துச்சுன்னா உண்மையா சொல்ல முடியும். ஸோ அட்லீஸ்ட் சம்திங் டு சேவர் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதாவது அந்த ஒரு வைப்ல அப்படியே ஜாலியா இருந்துட்டாங்க ஈவன் தோ மேட்ச் தோத்தாலும். பட் அந்த அதர் சைட் எஸ், சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் டெஃபினட்டா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. நம்ம எல்லாமே டீடைலா நம்ம வந்து இந்த ரிவ்யூல பார்ப்போம். பட் இனிஷியலா வி ஹேவ் டு அப்ரிஷியேட் ரிஷப் பண்ட் அண்ட் ஹிஸ் கேப்டன்ஷிப் ஆஸ் வெல் அஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் இன் பேட்டிங் ரொம்ப ரொம்ப வைட்டல். அவர் அடிச்ச அந்த 52 of 21 ரன்ஸ் வந்து ரொம்பவே குரூஷியலுங்க. இந்த ரிஷப் பண்ட், இந்த ஓல்டு ரிஷப் பண்ட் நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. அவரோட பேட் ஸ்பீட் வந்து இந்த மேட்ச்ல கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னு தான் என்னோட ஒரு ஃபீல். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு இனிஷியலா டாஸ் இன் பண்ணி உங்க பேட்டிங் எடுத்திருக்காங்களே, இது ஒரு சின்ன கிரவுண்டு, நல்ல பேட்டிங் விக்கெட், ஒருவேளை பேக் ஃபயர் ஆயிடுமோன்ற மாதிரி நினைச்சேன். பட் டெஃபினட்டா செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்விங்ன்ற ஒரு ஃபேக்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஃபேக்ட் என்னன்னா டெல்லி நியூ பால் பவுலர்ஸ் பெட்டரா போட்டாங்க சிஎஸ்கே விட, அதை நம்ம ஒத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில இனிஷியலா பேட்டிங் ஆரம்பிச்ச டெல்லி வந்து டெஃபினட்டா இந்த மேட்ச்ல வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். அவங்க 11ல நான் ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன் பிருத்திவி ஷாவை உள்ள எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை யோசிச்சிருக்காங்க. ரிக்கி போய் 2 மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, பட் 2 மேட்ச்மே ஒரு ஃபெயிலியர். ஸோ பிருத்திவி ஷா இந்த மேட்ச்ல வந்தோடனே ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். 43 ரன்ஸ் of 27 ரொம்ப ரொம்ப குரூஷுவல். டேவிட் வார்னர் ஆன் தி அதர் எண்ட் ஆஸ் யூஷுவல் அவரோட கேமையும் காமிச்சிட்டாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 50 அடிச்சாரு. இனிஷியல் 4 overs கொஞ்சம் நல்லா போட்டாங்க சிஎஸ்கே, பட் பவர் பிளேல அந்த லாஸ்ட் 2 over அடிச்சு உரிச்சிட்டாங்க. ஸோ 6 overs 61 கிரேட் ஸ்டார்ட். இதை தான் எக்ஸாக்ட்லி என்னோட ப்ரிவியூல சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பிருத்திவி ஷா அண்ட் டேவிட் வார்னர் இருந்தாங்கன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கும். பிளஸ் நம்பர் 3 மார்ஷ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து ஒரு டைம் கிடைக்கும். ஸோ ஓவரால் வந்து அந்த ஒரு டாப் 4-5 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் டெல்லிக்குன்ட்டு. பட் ரிஷப் பண்ட் ஆப்வியஸ்லி அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒன்ஸ் இவர் அவுட் ஆனோடனே உள்ள வந்துட்டாரு. ஸோ அது ஒரு வேற விஷயம். எனிவே அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அதுல எந்த ஒரு மேட்டரும் இல்லை. பட் நான் தான் ஒரு விஷயம் சொல்றேன், when it comes to CSK bowling டெஃபினட்டா 10 ரனா ஸ்டாண்ட் அவுட்டுங்க. 3 விக்கெட். அவரை வேணா லாஸ்ட் ஓவர் ரிஷப் பண்ட் அடிச்சிருக்கலாம், பட் அவர் அந்த ஒரே ஓவர்ல மிச்சல் மார்ஷ் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட விக்கெட் எடுப்பாரு பாத்தீங்களா, யாக்கரு அல்டிமேட்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 150 km ஸ்பீட்ல போட்டுட்டு இருந்தாரு அந்த ஓவர்ல. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். டெஃபினட்டா நம்ம சொல்லி ஆகணும். துஷார் தேஷ்பாண்டே ஒன்ஸ் அகைன் எக்கனாமிக்கல் ஸ்பெல். அவர் மேல நிறைய கிரிட்டிசிசம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. துஷார் தேஷ்பாண்டே வந்து போட்டாலே திக்குன்னு இருந்த மாதிரி தான் நம்மளுக்கே தோணும். பட் 2 மேட்சா அவர் டெரிஃபிக்கா கம்பேக் ஆயிட்டாருங்க, அதுல பேச்சே கிடையாது. ஈவன் தோ விக்கெட் எடுக்கலனாலும் சூப்பரா போட்டாரு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரவீந்திர ஜடேஜாக்கு இந்த பிச்சில் பெரிய அசிஸ்டன்ஸ் கிடையாது. பட் டெஃபினட்டா அவர்னால முடிஞ்சதை போட்டு ஓரளவு க்ளோஸ் பண்ணிட்டாரு. பட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீபக் சஹரோட போலிங். நிஜமா லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாரு, தட்ஸ் வெல் அண்ட் ஃபைன். பட் என்ன தோணுதுன்னா ஒரு மேட்ச் நல்லா போறாரு, இன்னொரு மேட்ச் அடி வாங்குறாரு. அதாவது அடி வாங்குறது நம்ம பிரச்சனை இல்லைங்க, பட் என்ன மாதிரி பால்ஸ் நம்ம போடுறோன்றதுதான் ஆக்சுவலா நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க தீபக் சஹர் எடுத்துக்கோங்க, ஜென்ரலா வந்து பிருத்திவி ஷா வந்து இன்கமிங் பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு.
ஓகேங்களா. பட் நிறைய அவர் அவுட் ஸ்விங் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் தவிர இன்கட்டரே எடுத்துட்டு வரல. இன்கட்டர்ல அவர் கிட்ட இருக்கிற அந்த ஒரு லாங் லிஃப்ட்ல பாலை உள்ள விட்டுப்பாரு பிருத்திவி ஷா, அந்த ஒரு பால் அவர் ட்ரையே பண்ணல. அண்ட் நிறைய ஃபுல் டாஸ் போடுறாரு, விச் இஸ் அன்அக்செப்டபிள் அஸ் அ ஃபாஸ்ட் பவுலர். கரெக்டா உங்களுக்கு ஒரு நியூ பவுலர் போடுற 3 overs பவர் பிளேல போடுற அப்படின்னும் போது ஃபுல் டாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டபிளே இல்லை. அதே மாதிரி லாஸ்ட் ஓவர் ஆக்சுவலா அவரோட லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, நல்லா போட்டு 2 ரனோ 3 ரனோ தான் கொடுத்தாரு. பட் லாஸ்ட் பால்ல ஒரு ஷார்ட் பிச் போடுறாரு மிச்சல் மார்ஸ்க்கு, அவர் 6 அடிச்சாரு. அந்த ஓவர் அவர் முடிக்கணும். சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆஸ் அ போலரா அவர் வந்து எல்லா அந்த 6 பால்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்றாரா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா அதனாலே உங்களுக்கு மேட்ச் காஸ்ட் ஆகும். ஸோ தீபக் சார் வந்து ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப லைட்டா அப்படி கேமை எடுத்துக்க முடியாது. அவரோட எஃபர்ட் அவர் 100% போடணும் 6 பால்லையுமே. புரியுதா உங்களுக்கு? ஸோ டெஃபினட்டா அது ஒரு டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தீபக் சார். அதுல எந்த பேச்சும் இல்ல. உடனே பிளேயிங் 11 மாத்தணுமா, ஷர்துல் தாக்கர் உள்ள எடுத்துட்டு வரணுமா அப்படின்லாம் நம்ம சொல்ல வேணாம். ஆப்வியஸ்லி பெர்ஃபார்ம் வெல் இந்த லாஸ்ட் மேட்ச். இது ஒரு ஆஃப் டே, பார்க்கலாம் அடுத்த மேட்ச் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அனதர் போலர் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆப்வியஸ்லி ஹேட் ஆஃப் டே. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியா தான் போட்டாரு. எடுத்த ஒரு விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் விக்கெட், அது வந்து கிரெடிட் கோஸ் டு பத்திரனா. ஃபென்டாஸ்டிக் கேட்ச் ஆன் தி ஏர்ல, நினைச்சு கூட பார்க்கல அப்படி ஒரு கேட்ச் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஷார்ட் தேர்ட் மேன்ல. ஃபென்டாஸ்டிக் கேட்ச். ஸோ அதனால முஸ்தபிசுர் ரஹ்மான் இட்ஸ் ஆஃப் டே. ஆப்வியஸ்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணாரு. பட் இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் அந்த பிச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஈஸியா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் அப்படி பிக் பண்ணி அடிச்சிட்டாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, டெல்லிக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்ததுனால சிஎஸ்கே தே கூட கான் வித் மொயின் அலின்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த விக்கெட்ல ஸ்பின்னர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய பர்ச்சேஸே கிடையாதுங்க. ஸோ இவன் தான் நம்ம மொயின் அலி வச்சு போயிருந்தா கூட அவர் அடி வாங்கியிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேபி when it comes to சென்னை or some other pitchesல அந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு பவுன்ஸ் இல்லாம இருந்ததுன்னா டெஃபினட்டா நம்ம மொயின் அலியை யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சோ ஒரு நல்ல ஸ்கோர் 191 போஸ்ட் பண்ணிட்டாங்க டெல்லி. டெஃபினட்டா எனக்கு ஒரு 10 ரன் ஷார்ட்டோ அப்படின்ற ஒரு மாதிரி தோணுச்சு. ஏன்னா லாஸ்டா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டு முடிச்சுட்டாங்க. பத்திரனா வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ நோ டவுட் அபவுட் இட். இந்த டார்கெட் சிஎஸ்கே எஸ் அவங்களோட கடப்பார பேட்டிங் லைனப்ல கண்டிப்பா சேஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் அ டோட்டலி டிஃபரன்ட் சீனுங்க. என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் டெல்லி. அவங்க என்ன கிளியரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அது மட்டும் ஷுவர். ஒரு சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செமையான டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்கன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஃபீல்ட் செட்டிங்கா இருக்கட்டும், போலர்ஸ் அந்த யாக்கர்ஸ் வைடு யாக்கர்ஸ் போடுறதா இருக்கட்டும், அமேசிங்கா இருந்ததுங்க. அந்த கன்சிஸ்டன்சி எஸ்பெஷலி நியூ பால்ல உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ரச் ரவீந்திரா ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் அவருக்கு வந்து உள்ளே அவரோட ஸ்டெம்ஸுக்கே போடல, வெளியிலேயே வச்சுட்டு இருந்தாங்க. கலீல் அஹ்மதா இருக்கட்டும், இஷாந்த் சர்மாவா இருக்கட்டும், ஆஃப் ஸ்டெம்ப் வெளியில அந்த ஒரு 6th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்ப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த லைன்ல ஆக்சுவலா போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் சும்மா வீசிக்கிட்டு தான் இருந்தாரு. ஒரே பிரச்சனை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரச்சின் ரவீந்திரா ஏன் அந்த பால்ஸ் எல்லாம் அவர் கனெக்ட் பண்ணலன்னு தோணுச்சுன்னா, மேபி அவர் வந்து கிரீஸ்குள்ளேயே விளையாடின மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் காலை கொஞ்சம் யூஸ் பண்ணி, கொஞ்சம் ஃபீட்டை யூஸ் பண்ணி விளையாடி இருக்கலாம், இல்ல டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல டவுன் த ட்ராக் போய் ஏதாவது ஆடி இருக்கலாம், இல்ல என்ன பண்ணலாம் ஒரு ஆஃப் ஸ்டெம்ப் வெளியில சும்மா அப்படி முன்னாடி இப்படி வந்துட்டு சும்மா போலர்ஸ் ஏதாவது அவங்க லைனை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, லிட்டரலி நான் ஸ்டாண்ட் ஸ்டில்லா அடிக்கிறேன், லைக் நான் எப்படி சேப்பாக்ல நான் விளாடணும் ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் விளாடணும், அதே மாதிரி நான் ஸ்டாண்ட் ஸ்டில்லா ஆடுறேன் நம்ம நினைச்சாரு. பட் அந்த கண்டிஷன்ஸ் வேற, இந்த கண்டிஷன்ஸ் வேற. ஸ்டில் நான் என்ன சொல்லணும்னா, இட் இஸ் அ லேர்னிங் கர்வ் ஃபார் ரச் ரவீந்திரா. ஸோ ரொம்ப டூ மச்சா அவர் கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஆல்வேஸ் 12 balls 2 runs அது ஒரு மேசிவ் டிஃபரன்ஸா இருந்தது. ஏன்னா பவர் பிளே இஸ் வெரி மச் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஒரு 190 டார்கெட்டோ ஒரு 200 டார்கெட்டோ நீங்க சேஸ் பண்றீங்கன்னா, பட் அந்த டைம்ல டெல்லி பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலேயே அவங்க கேம் வின் பண்ணிட்டாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். சரியான கண்ட்ரோல் நியூ பால்ல, ஸ்விங் பயங்கரமா இருந்துச்சு. கலீல் அஹ்மத் அண்ட் இஷாந்த் சர்மா ஃபென்டாஸ்டிக்கா போட்டாங்க. அவங்க நியூ பால்லே வின் பண்ண வச்சுட்டாங்க டெல்லியை. அதுல எந்த பேச்சுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து இனிஷியலா கெய்க்வாடே அவுட் ஆகிட்டாங்க, இந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மிச்சலும் ரஹானேயும் ஆப்ஷன் இல்ல, திருப்பி ஒரு விக்கெட் போக முடியாது, ஸ்டே பண்ணி தான் ஆடணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன். எஸ், there is lot of pressure for டேரல் மிச்சல். அவரோட பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி கேள்விக்குறியா தான் நிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் அவர் பெருசா ஒன்றும் பண்ணல. லாஸ்ட் மேட்ச்ல சேப்பாக்ல அந்த ஸ்லோ பிச்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. பட் இந்த பிச் அவருக்கு பயங்கரமா சூட் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த பிச்சிலுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் டைம் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. கொஞ்சம் லைட்டா ஒரு 6-4 அடிச்சு ஒரு மொமெண்டம்ல வந்துட்டே இருந்தாரு. அதுக்குள்ள அக்சர் பட்டேல் கிட்ட காட்டன் பால் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் வாட் ஐ ஃபீல் இஸ் டேரல் மிச்சல் ஆப்வியஸ்லி பிளேயிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஐபிஎல்ன்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல he might take some time. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, போக போக he might become a match winner. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க டெஃபினட்டா. பிகாஸ் சில பேட்ஸ்மேன்ஸ்க்கு சில டைம் தேவைப்படும். அண்ட் சிஎஸ்கே ஜென்ரலாவே அதை வந்து அந்த ஒரு லீசியரான ஒரு கம்ஃபர்ட் லெவல்ல கொடுப்பாங்க. ஐ திங்க் டேரல் மிச்சலுக்கும் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜம்ப் ஆறாங்க உடனே வந்து மொயின் அலி வரணும்னு சொல்லிட்டு. மொயின் அலி ஸ்டே பண்ணி விளையாடுற பிளேயர் கிடையாது, இஸ் அக்ரெசிவ் பிளேயர். வேற உங்களுக்கு இம்மிடியட்டா நீங்க ஒரு டார்கெட்டே செட் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு வந்து 2 பேட்ஸ்மேன் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, டேரல் மிச்சல், அஜிங்கர் ரஹானே தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவை பெயில் அவுட் பண்ண முடியும். ஏன்னா தே ஹேவ்
அந்த ஒரு 1 or 3 கியர் இருக்கு அவங்களால ஸ்லோவாக ஆட முடியும், அடிச்சு விளையாட முடியும். பட் டேரல் மிச்சல் இன்னும் அவரோட அந்த ஒரு அடிச்சு விளையாடுற கேமை கம்ப்ளீட்டா காமிக்கலன்றதான் உண்மையான ஒரு விஷயம். பட் ஸ்டில் ஐ ட்ரஸ்ட் டேரல் மிச்சல். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு 2-3 மேட்சஸ் சான்ஸ் கொடுக்கணும். அன்லஸ் அவர் நெக்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப ஒஸ்டா விளையாடினார்னா யூ கேன் திங்க் அபவுட் சேஞ்சஸ். பட் ஒரு சாலிடிட்டி டெஃபினட்டா சிஎஸ்கேயோட லைனப்ல தேவைப்படும். அதுதான் ரஹானேவும் மிச்சலும் கொடுப்பாங்கன்றத நான் நம்புறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விளையாடுற பிளேயர்ஸ் தான். அதனால இந்த சாலிடிட்டி கண்டிப்பா தேவை. எஸ், ஆப்வியஸ்லி there is a disappointment with the strike rate of சிவம் தூபே and ரவீந்திர ஜடேஜா. 2 பேரும் பாத்தீங்கன்னா 34 பால் கிட்டத்தட்ட சேர்த்து ஆடிப்பாங்க, 36 ரன் அடிச்சிருப்பாங்க. அங்கதான் நான் வந்து திருப்பியும் டெல்லியோட டாக்டிக்ஸை பாராட்டுவேன். சிவம் துபேக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க லெக் சைட்ல எதுவுமே போடல, ஷார்ட் பிச்லாம் ரொம்பலாம் பெருசா ட்ரை பண்ணல, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறோம் அவர் செட் பண்ணாரு, பக்காவா ஃபீல்ட் செட் பண்ணாரு பண்ணிட்டு ஒரு வைடு ஸ்லிப்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு டீப் கல்லி மாதிரி, புரியுதா உங்களுக்கு, பாயிண்ட்டுக்கும் தேர்ட் மேனுக்கும் இல்லாம டீப்பா ஒருத்தர் ஃபீல்டரை செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப் சைட்ல என்னதான் அடிச்சாலும் கேப் கிடையாது, ஃபீல்டர் கையில தான் போகும். நீங்க அதுக்கு மேல பவர்ஃபுல்லா தூக்கி 6 அடிக்கணும்னாலும் அதுக்கு லென்த் இருக்கணும், அதுவும் போலர்ஸ் கொடுக்கல. ஸோ அவங்க எல்லாமே யாக்கர் லென்த் தான் போட்டிருந்தாங்க, அதை கன்சிஸ்டன்டா போட்டிருந்தாங்க, வேற லெவல். எப்படி நியூ பால்ல வந்து பாத்தீங்கன்னா கலீல் அண்ட் இஷாந்த் சர்மா பியூட்டிஃபுல்லா போட்டாங்களோ, இந்த எண்ட் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் ஆப்வியஸ்லி முகேஷ் குமாரோட ஸ்பெல்லுங்க, அல்டிமேட் ஸ்பெல் அது சீரியஸா. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் டக்குன்னு ஒரு விக்கெட்டை தூக்குனாரு, இவர் அவுட் ஆனாரு, அஜிங்க ரஹானே அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வியா இருக்குனாங்க. சமீர் ரிஸ்வியா ஜெனரலா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே ஆக்சுவலா எட்ஜ் வாங்கிச்சு அவருக்கு, புரியுதா உங்களுக்கு. அந்த பால நான் என்ன நினைச்சேன்னா அவர் யாக்கரா போட்டுட்டு இருந்தாரா, சோ அதே கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைச்சேன். சின்ஸ் அது ஒரு புது பேட்ஸ்மேன்னால ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த்ல அடிச்சாரு, அந்த பிச்சில் பவுன்ஸ் இருந்ததுனால அது நிப்பாச்சு, ஸ்லிப்ல கேட்ச். ஸோ ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா லைக் முகேஷ் குமாரோட ஸ்பெல் ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து அமைஞ்சுது. ஸோ ஆப்வியஸ்லி பவர் பிளேல டெல்லி வின் பண்ணிட்டாலும் ஸ்டில் முகேஷ் குமாரோட ஸ்பெல் இந்த எண்ட் அண்ட் அவரோட யாக்கர்ஸ், அவரோட கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு தான் சொல்ல முடியும். அண்ட் எஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு, 16 ஓவர் ஆயிடுச்சு, விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, 120 for 6 உள்ள இறங்கினாருங்க எம்எஸ் தோனி. அப்பா என்ன ஒரு கிரௌடு அப்ளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வைப் ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்பதான். சோ அப்போ வந்தோடனே ஒரு 4 ரன் அடிச்சாரு, அப்படி புல் ஷாட் ஒன்று ஆனாரு. ஸோ அப்பவே கலக்காட்ட ஆரம்பிச்சிச்சு. எஸ், அவருக்கு ஒரு லைஃப் கிடைச்சது, அவருக்கு ஒரு லைஃப். பழமான கேட்ச் கலீல் விட்டாரு, அது வரைக்கும் டெல்லி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல, தொட்டதெல்லாம் ஹிட்னுவாங்க பாத்தீங்களா, அதுதான் எக்ஸாக்ட்லி டெல்லிக்கு நடந்துச்சு. அந்த ஒரு கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா அப்பவே கிரௌட் சைலண்ட் ஆயிருப்பாங்க, நம்மளுக்கும் ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும், ஐயோ தலை அவுட் ஆயிடாருன்னு. பட் அது ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் விண்டேஜ் எம்எஸ் தோனியோட இன்னிங்ஸ் தான் நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி அவரோட ஆஃப் சைட் ஷாட்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. களை கட்டிச்சு, கடைசி பால்ல 27 runs டு வின், தோனி தூக்கி பாயிண்ட்ல அடிக்கிறாரு 6. கிரௌட் எல்லாம் அப்படியே அந்த டிபிக்கல் தோனி ஃபேன் ஒருத்தர் இருக்காருலாங்க, அவரு இப்படி கத்துறாரு, கிரௌட் எல்லாம் அப்படியே என்னடா மேட்ச் வின் பண்ணி. ஒரு ஸ்டேஜ்ல டெல்லி பிளேயர்ஸ்க்கே அந்த ஃபீல்ட்ல இருந்து வரதுக்கு ஒரு 2 minutes ஆயிடுச்சு. அவங்களும் எல்லாம் அப்படியே அப்படி பாக்குறாங்க, கிரௌட் என்ன பி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறமா தான் ஐயோ நம்ம வின் பண்ணிட்டோம் சூப்பரே அப்படின்ற மாதிரி அவங்க அப்புறம் இது பண்ணிக்கிறாங்க. சோ அந்த லெவலுக்கு இருந்துச்சு ஆக்சுவலா எம்எஸ் தோனியோட இன்னிங்ஸ். அண்ட் மக்கள் அதுக்கு தான் போய் பார்த்தாங்க. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பா இப்போது நீ வந்து இறங்கினியப்பா, இல்லைன்னா நீ எப்போதான் வந்து பேட்டிங் வந்து இறங்கிருப்ப அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டா வந்து பார்த்தா எம்எஸ் தோனியோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்தது. ஈவன் 40 runs வித்தியாசத்துல தோக்க வாய்ப்புகள் நிறைய இருந்தது சிஎஸ்கேக்கு. பட் அட்லீஸ்ட் எம்எஸ் தோனினால ஒரு 20 runs வித்தியாசத்துல சிஎஸ்கே தோத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் டெல்லி. ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ டோர்னமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த டே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குருவும் சிஷியன் வந்தாங்க. ரிஷப் பண்ட் அண்ட் எம்எஸ் தோனி. ரிஷப் பண்டோட ஃபென்டாஸ்டிக் 52 of 21 balls அண்ட் எம்எஸ் தோனியோட 16 of 37 balls அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த டே கோஸ் டு குரு அண்ட் சிஷியன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெத் போலர் ஆஃப் த டே. கெத் போலர் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. எஸ், நான் முகேஷ் குமாருக்கு ரொம்ப டெம்டடா இருந்தேன் இந்த அவார்டை கொடுக்கணும்னு. பட் எனக்கு தெரிஞ்சு கலீல் அஹமதோட ஓப்பனிங் ஸ்பெல் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ஏன்னா பவர் பிளேல ஆக்சுவலா டெல்லி வின் பண்ணிட்டாங்க. ஸோ கலீல் அஹமதோட அந்த ஸ்பெல், அந்த ஓப்பனிங் ஸ்பெல்காகவே அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா கெத் போலர் ஆஃப் த டே. ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த டே ஆக்சுவலா யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலாங்க. ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல நம்ம டெல்லியில இருந்தோ சரி, இல்ல ஒரு சிஎஸ்கே கிட்ட இருந்தோ சரி, ஜடேஜா எடுத்துக்கோங்க, போலிங் ஒரு விக்கெட் எடுக்கலாம், பட் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த டே இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் கிடையாதுன்றதா உண்மையான ஒரு விஷயம். ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த டே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பத்ரியானாவோட கேட்ச் தான். சரியான கேட்சுங்க. அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த கேட்சை யாராவது ஒருத்தவங்க பிடிப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு ஃபிளையிங் கேட்சுக்கு பத்ரியானா தான் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த டே. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரவீந்திராங்க. அதாவது இப்படி ஒரு அவார்டு அவர் வாங்குவாரா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டா இருந்துச்சு.
ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் 12 balls 2 runs ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. பேட்லயே பால் படல, சும்மா வீசிக்கிட்டு தான் இருந்தாரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா தான் அமைஞ்சது. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரச் ரவீந்திரா. நெக்ஸ்ட் முக்கியமான கட்டம், டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஆப்வியஸ்லி பவர் பிளே bowling ஆஃப் கலீல் அஹ்மத் அண்ட் இஷாந்த் சர்மா. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4 overs தெரிக்க விட்டாங்க தான் சொல்ல முடியும். ஒண்ணுமே பண்ண முடியல சிஎஸ்கேனால. ஸோ அந்த 4 oversலேயே டிசைட் ஆயிடுச்சுங்க இது வந்து டெல்லி கேம் தான். ஸோ கிளியர் கட்டா தெரிஞ்சுது. ஸோ ஆப்வியஸ்லி த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து அந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே ஃபர்ஸ்ட் 4 overs இன்கிரெடிபிள் bowling ஃப்ரம் கலீல் அஹ்மத் அண்ட் இஷாந்த் சர்மா. ஸோ கைஸ் எல்லா வாட்சும் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்கெல்லாம் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.